வணக்கம் மக்களே. நோ சீமான், நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு இன்னைக்கு தானே புரிஞ்சுது. பக்காளி நீ லெஜெண்ட் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சீமானை பற்றி சிஎம் சார் பனையூரிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச என்ன தொட்டு பாருங்க. ஆமாம், விஜய் பையன் படப்பூஜையில் எங்கே விஜயை காணோம்? பையன் படம் ஆரம்பிக்கிறது கூட வர முடியாமல் அப்படி என்னப்பா முக்கியமான வேலை? சஞ்சய் விஜய் ஃபர்ஸ்ட் மூவி பூஜா. ஜெயலலிதாவாக இருந்தால் விஜய் முதல் நாளே கைது செய்யப்பட்டிருப்பார். அந்த அம்மா இருந்தால் இந்த வெண்ணெய் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டான்டா அப்படின்ட்டு அயன் லேடி அப்படிங்காங்க. சுடலை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கிழிக்கிறான், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கானா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க கட்சிக்காரன் உருட்டிட்டு எடுக்கானுவேன். அப்படின்னா உண்மையிலே நீ தான் காரணம்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர்லாம் நிறைய பேர் கைது செய்யப்படுதானு கேள்விப்பட்டேன். யாருக்கு வெளிச்சம்? விஜய் கட்சிக்காரன்னு இதுதான் சாக்குன்னு வச்சு இறுக்கிட்டு இருக்கானு டிஎம்கேக்காரன். விஜய்க்கு எப்போ இருக்க போகிறாங்கிற இதான் யாருக்கும் தெரியல நண்பர்களே. 72 மணி நேரம் மௌன தூக்கமாக இருந்தால் ஒரே ஒரு வீடியோ போட்டால் மொத்த இமேஜும் க்ளோஸ். வீடியோ போட்டதுக்கப்புறம் ஆளே க்ளோஸ் அப்படின்ட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மக்களே. இறப்பை வைத்து அரசியல் செய்யாத ஒரே அவர்களை என்னால் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அவர்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. இந்த வகையில நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லக்கூடியது அண்ணன் திரு சீமான் அவர்கள். அவர் ஒருத்தர் மட்டும்தான் இவரே அரசியல் பண்ணல. இந்த விஷயத்துல மற்ற அனைவரும் அரசியல் செய்கின்றனர். போடு, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். வந்தவனுக்கெல்லாம் தெரியுது யார் அரசியல் செய்யலை, யார் மக்களுக்காக நிற்கிறாரு அப்படின்னு. விஜய் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கிழிச்சவருக்கு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு சாத்த தெரியாதா? அந்த இடத்துல தான்டா சீமானந்த நினைக்காரு. எந்த பிரச்சனைனாலும் விஜய்க்கு முதல் ஆளாக நிற்பார். ஆனால் இந்த தற்குறி அணில் குஞ்சு அண்ணன் சீமான ஆளாவே மதிக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் காலம் உணர்த்தோம். எங்கள் அண்ணன் சீமானுடைய அற்புதம் என்ன இதன்று 9 பேர் உயிரிழப்பு, 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அன்பில் மகேஷ் போகலை. ஸ்டாலின் ஐயா சிறப்பு காணமும் 1 மணி நேரத்துக்கு சம்பளத்துக்கு போகலை, இன்னும் ட்வீட் கூட போடலை. துணை முதல் இன்னும் வரலையே, வாடகையில் இன்னும் வாய் திறக்கவில்லையே. இந்த நேரத்தில் யார அண்மை செய்தி. எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுக்கெல்லாம் ஒரு தரம் போக மாட்டானுங்க. அவங்க ஆட்சியில் அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் அரசியல் செய்யணும், தலையை காட்டணும். அவங்களுக்கு ஒரு உயிராக மதிக்கிறது இல்லை. ஆனால் விஜயன்னு ஒருத்தன் சீமான அவங்கள கிளின்னு கிழிக்கிறான். அவங்க கூட்டத்தில் 40 பேர் செத்துட்டான்னு அதை பெருசாக பேசி அரசியல் பண்ணிட்டு இருப்பானு. இது அரசியல் போனாலும் அதையும் அரசியல் பண்ணக்கூடாது. நீ கலாச்சாரம் குடிச்சு 60 பேர் ஆட்சியில் செத்துருக்கானு, அதுக்கு நீ அரசியல் பண்ணனா இவர் இங்கே செத்ததுக்கு நீ அரசியல் பண்ணக்கூடாது. இல்லை இதுமாதிரி நடக்கக்கூடாது பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லணும். ஆனால் அன்னைக்கு அடுத்த நாளே கரூருக்கு நீங்கள் போய் பார்க்குறது, அன்பின் மகேஷ் கரூர் எப்படி எல்லாரும் போய் பார்க்குறது, சர்வதேச பிரச்சனையாக மாற்றுறது, சீனாக்காரன் இறங்கி தெரிவிக்கிறது, பட்டாக்குறைக்கு பிஜேபிக்காரன். என்ன இது? சிஎம் சார் பழி வாங்க வேண்டுமென்றால் என் மீது கை வையுங்கள் விஜய். அவன் நமக்கு வாங்கி அழிவு குஞ்சுகளை ஏன் அடிக்கடி தற்கூரி அப்படிங்கிறோம்னா ஒவ்வொன்றுக்கும் அவன் நமக்கு வாங்கி கொடுக்குறான். இன்னும் படத்துலேருந்தே வெளியே வரல இவனுங்க. அட கடவுளே, ஐயோ. நேரத்தெல்லாம் மீன்ஸை பார்த்தீங்கன்னா நேரத்தெல்லாம் நான் எடுத்து போட்டதுன்னு நல்லா இருந்திருக்கும். திமுக அப்படி கட்டுற கட்சி இல்லை. திமுக இந்த விவகாரத்தில் அரசு மாற்று கருத்து இல்லை. 100 விழுக்காடு தான் பண்ணாங்க. என்ன ஒன்று வழக்கமாக எதையும் துரிதமாக செய்ய மாட்டாங்க, இழுத்து அடிப்பாங்க. அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா துரிதமாக இயங்கிட்டாங்க. ஏன்னா இதான் வாய்ப்பு, அரசியல் பண்ணுறதுன்னா அரசியல் பண்ணுறாங்க. செந்தில் வழக்கு உடனடியாக அங்கே உடனே வந்தாங்க. அவருக்கு கூட எம்ஆர்பியே ஃபஸ்ட் வந்தாங்க. அவர் என்ன அதிமுக திமுக அப்படி எல்லாரும் வந்தாங்க. அதுல இவங்க ஏதாவது குறைச்சவங்க இருக்காங்க, அவர் வந்துட்டாரு, அழுதுட்டாரு. திமுகவோட 1000 முரண்பாடு. திமுக சண்டை போடுவோம், சண்டையில போட்டு வீழ்த்துவோம். திமுக வீழ்த்துறது, திமுக மண்ணோடு மண்ணு போட்டுதான் எங்க கட்சி, அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இதை பாஜகவை காட்டி திமுக தப்பிச்சுத மாதிரி நீ திமுக காட்டி நீ உன்னோட பொறுப்புல இருந்து தப்பிச்சு முடியாது. உன் கையில ரத்தக்கரை இருக்கு. அந்த ரத்தக்கரை மறந்துட்டு நீ மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ண, இதெல்லாம் அசிங்கம், கேவலம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த திமுக அப்படி கட்டுற திமுக எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் திமுக மேலே இவ்வளோ வன்மத்தை கேட்குறிய. 20 வருஷமாக சினிமாவில் அஜித் மேலே எவ்வளோ வன்மத்தை கைக்கிருப்ப. அடிங்கடா அந்த அணியில். உண்மை தானே? ஒருத்தன் குணம் என்னங்கிறத காலம் உணர்த்திடும். அதை அணிலுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்குது காலம்.
அணில் அனுபவிப்பான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தனக்கு வர நன்மையும் தீமையும் அவனால தானே தவிர்த்து வேற யாராலையும் கிடையாது அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். உனக்கு வர பிரச்சனைக்கு முழு காரணமும் நீ தான். அதாவது அணில் வந்து அஜித் வந்து ஒரு பொதுநலவாதி, சீமானனே ஒரு பொதுநலவாதி. ஏன்னா இவங்கெல்லாம் மற்றவங்களுக்காக போராடிட்டு அவங்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அஜித் அப்படி தான் தனக்கான ரசிகர்களை வந்து அரசியல்படுத்தாமல் அவங்க குடும்பத்தை பாருங்கள், வீட்டை பாருங்கள், உங்கள் குழப்ப பாருங்கள், எனக்காண்டி ரசிகர் மட்டும் எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தனி ட்ராக்கில் போய் அவர் ரசிகர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரு, நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாரு. ஆனால் இந்த விஜய் என்ன செய்கிறான்னா, அவனை சுற்றி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கி கொடுத்து அவனுக்கு கோஷம் போடணும், அவனை வாழ்கன்னு சொல்லணும், அவனை பெருமையாக பேசணும், அவனுக்காண்டி சாவணும், செத்தாலும் அவனுக்காண்டி அவன் நல்லவனாண்டு அவனை வாழ்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கான் அந்த அணில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீ மாட்டுவேன்னு தெரியும், ஆனால் எப்படி தொக்கா மாட்டுவேன்னு நினச்சி விட பார்க்கல ஆக்டர் விஜய். வீட்லேயோ அப்படியே தான் இருப்பேன் விஜய் மனநோயாளி. அவனுக்கு ஒன்றை தூக்கணும்னு நினச்சிருந்தா கரூர் திருச்சி ஆண்டி ஏழையே தூக்கி பண்ணானே. வீடியோ போட்டு பாதிக்க கட்டவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னால் ஜனநாயகம் போட டைலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் ஆட்டிய கோமாளி. விவாத களத்தில் பொழந்து கட்டிய பத்திரிகையாளர் கேவலம் கூட்டணி பிச்சுக்கு அவனை ஆதரித்து பேசிகிட்டு இருக்கானுங்க. தேவகவுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் தலைவருக்கு நன்றி விஜய். இன்ச் இன்ச்சாக ஆய்வு பண்ண வந்த அண்ணாமலை கோவிலிடம் உண்மையை இன்ச் இன்ச்சாக எடுத்துரைத்த சாட்சி.